எது ஆவிக்குரிய முதிர்ச்சி? எதை அறிந்து கொள்வதின் மூலமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர முடியும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில், இயேசுவை அறியாதவர்களிடத்தில் அல்லது அவிசுவாசிகளிடத்தில் இயேசுவை அன்பானவராகவும், ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட, சபைக்கு வர்றவங்க கிட்ட, விசுவாசிகளிடத்தில் இயேசுவை கடினமானவராகவும், கண்டிப்பானவராகவும், பரிசுத்தமுள்ளவராகவும் காட்டுவது நம்முடைய வழக்கம். முதல்ல ஆரம்பத்தில் இயேசுவை அன்பானவராக காமிச்சிட்டு, பிறகு வர 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 அவர் எவ்வளோ கண்டிப்பானவர், என்ன தவறு செஞ்சால் என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஏன்னு சொன்னால், இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்றது தான் ஆவிக்குரிய வளர்ச்சி. எவ்வளோக்கு எவ்வளோ காரியங்களை நாம் ஆண்டவரை எதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு கற்றுக்கிறோமோ அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பேதுருனுடைய வாழ்வில் நான் பார்த்த ஒரு சம்பவம் உண்மையிலே ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன அப்படிங்கிறத எனக்கு வெளிப்படுத்திச்சு. பேதுருவை முதல் முறையாக இயேசு பார்த்தபோது ஒரு அற்புதம் செய்தார். படகத்தா அப்படின்னு கேட்டார். அவன் படகை கொடுத்த உடனே ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, நைட்டெல்லாம் இவங்க மீன் பிடிச்சி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே, வலைகளை ஆழத்தில் போடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவங்க போட்டால் எக்கச்சக்கமான மீன் கிடச்சிரும். மீன் கிடச்ச உடனே பேதுரு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவான். நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு உணர்ந்து கொள்வான். இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்து, அந்த ஆவசம்னஸை பார்த்து ஆண்டவரை முத பார்க்கும்போதே அவனுக்கு பயம் உண்டாகி, நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இயேசு அவனை சீஷனாக ஏற்றுக்கொண்டு 3.5 வருஷம் அவன் கூட இருந்து, பிறகு அவரை சிலுவைக்கு கொண்டு போகும் பொழுது பேதுரு 3 முறை அவரை மறுதலிச்சிட்றான். அவர் அவனை திரும்பி பார்க்குறாரு. அவன் அழுதுகிட்டே போயிடுறான். அப்புறமா மற்றவங்களோட சேர்ந்து சொல்கிறான், நான் இனிமே மீன் பிடிக்க போகிறேன், என் கூட வர்றவங்க வரலாம் அப்படின்னோடனே கொஞ்சம் பேர் அவனோட போயிடுறாங்க. பாருங்கள், அவிசுவாசம், மறுதலித்து போனது, ஊழியத்தை விட்டுட்டு மறுபடியுமா நான் மீன் பிடிக்கவே போகிறேன்ட்டு போகிறது, இப்படி போன பேதுருனுடைய வாழ்க்கையில் இயேசு மறுபடியும் குறுக்கி எடுக்கிறார். இயேசு பார்க்குறாரு. அதே போல் அவங்கக்கிட்ட மீன் வேணும்னு கேட்குறாரு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நைட்டெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கலன்னொடனே அதே அற்புதத்தை மறுபடியும் அவர்களுக்கு செய்கிறார். செஞ்ச உடனே யோவான் கண்டுபிடிச்சிட்டார், இது கர்த்தர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பேதுருக்கிட்ட சொன்ன உடனே பேதுரு கடலில் குதிச்சிட்டாரு அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்குது. இதை நாம் எப்படி எடுத்துக்கிறோன்னு சொன்னால், பேதுரு வெக்கத்தில் இயேசுவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, ஐயோ நம்ம மறுதளித்தோமே, நாம் பின்வாங்கி மறுபடியும் மீன் பிடிக்க வந்துட்டோமே, அவர் முகத்தில் எப்படி முடிக்கிறது அப்படின்னு நினச்சி அவர் கடலுள்ள குதிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் அதை ஆழமாக வாஸ்து பார்த்தா, படகு வருவதற்கு முன்பாகவே பேதுரு இயேசு பக்கத்தில் வந்துட்டார். அதாவது படகுல போனால் லேட் ஆகும்னு சொல்லி கடலில் குதிச்சு நீச்சல் அடித்து போய் இயேசுவை சீக்கிரமாக பார்க்கணுன்ட்டு போகிறார். முதல் முறை இயேசுவை சந்தித்த போது, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடணும்னு சொன்ன நபர் இப்போ இவ்வளோ தோல்விகரமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசுவை பார்த்த உடனே என்னை விட்டு போயிடுன்னு சொல்லாமல் ஓடி போய் கிட்ட சேர்றாரு பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. அதாவது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பை நீங்கள் அசை போடுகிறீர்களோ, அதை தியானிக்கிறீர்களோ, அவ்வளவுதான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர முடியும், முதிர்ச்சி அடைய முடியும்.